கும்பராசி அன்பர்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல கடன் வந்து கேட்ட இடத்துல எல்லாம் கிடைக்குங்க. ஆனால் தயவு செஞ்சு வாங்காதீங்க அப்படின்றது தான் நான் ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லுவேன். உங்ககிட்ட என்ன இருக்கு, அதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதில் ஒரு ப்ராஃபிட் வருது, அந்த ப்ராஃபிட்டை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிறது தான் ரைட்டே ஒழிய, கேட்ட இடத்துலலாம் இப்போ எப்படி நான் கேட்ட இடத்துல கிடைக்குன்றதை விட நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட நீங்கள் வந்து கேட்குறீங்க, வந்து என்ன பண்ணி 5 லட்சம் தான் கேட்குறேன், பாப்பா நான் 10 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுப்பாங்க. அதை வச்சு ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னா அதுக்குள்ளே உன் சீக்ரெட் வந்து ஏதோ ஒளிஞ்சிருக்கும். ஸோ அந்த சீக்ரெட் என்ன, எதுக்காக உங்களுக்கு இது கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி, அப்போ டாக்குமெண்ட் என்ன எழுதி வாங்குறான் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கல அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டுவீங்க. ஸோ தயவு செஞ்சு கடன் அப்படின்றது நீங்கள் வாங்கவே வேண்டாம். இருக்கிற கடனை நீங்கள் கட்டி முடிச்சு அதை லேப்ஸ் ஆகாமல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கோல்டு ப்ளச் பண்ணியிருப்பீங்க, அந்த கோல்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கும், இந்த டைம் பீரியட்குள்ளே பே பண்ணணும். அதை மறந்துடுவீங்க, கட்ட முடியாமல் பணம் இல்லாமல் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்குவீங்க. அதுக்குண்டான அலைச்சல் லாஸ்ட் மினிட்ல நிறையா இருக்கும். ஸோ அதனால எந்த ஒரு கடன்றதை சிக்காமல் இருக்கிறத கரெக்டாக, இன்றைக்கெல்லாம் வந்து நமக்கு அலாம் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ 10ஆம் தேதி நீங்கள் கட்டணும் அப்படின்னா 2ஆம் தேதியே கட்டிட்டு அப்பாடான்னு இருந்துக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படி இருக்கும்போது கடன்றது இட் இஸ் நாட் அட்வைசபிள் ஃபார் கும்பராசி.